இன்னைக்கு தான் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தோட கடைசி நாள். இந்த தேர்தலுங்கிறது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கட்டத்தை நெருங்கிருச்சு. அத்துணை அரசியல் தலைவர்களும் அதிதீவிர பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கெல்லாம் ஃபுல் பொட்டன்சியலை யூஸ் பண்ணி அவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணட்டும். ஏன்னா அதெல்லாம் அவங்களோட வேலை, செய்யட்டும். இதில் கடந்த 20-25 நாட்களுக்கு மேலே நம்ம ஊரில் தேர்தல் பிரச்சாரங்கிறது தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. இல்லை, அதில் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக என் மனதை கவர்ந்த விஷயங்கள். அதில் இருக்கிற முக்கியமான சம்பவங்களை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இதுக்கு முன்னாடியும் பல பேர் பல நேரங்களில் அவன் முரட்டுத்தனமான சம்பவத்தை பண்ணிட்டான், அது ஒரு முரட்டு சம்பவம் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கிறோம். உள்ளே போய் பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கு முரட்டுத்தனமாலாம் ஒன்றும் இருக்காது, முரட்டுத்தனமான சம்பவமாலாம் இருந்திருக்காது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த 2 விஷயங்கிறது உண்மையிலேயே முரட்டுத்தனமான சம்பவங்கள் தான். ஒன்று, எடப்பாடியார் செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுத்தாரு பாருங்க, அந்த பதிலடிங்கிறது உண்மையிலேயே முரட்டு சம்பவம் தான். 2வதா, இந்த வெத்துவேட்டு விஜய் கோயிலுக்கு போனார்ல, கோயிலோட சேர்த்து பக்தி பரவசத்தில் இன்னும் மசூதி சர்ச்சுன்னு எல்லாத்துக்கும் போனார்ல, படுத்து உருண்டார்ல, அதுவும் உண்மையிலேயே ஒரு முரட்டு சம்பவம் தான். விஜயோட முரட்டு பக்தி பித்தலாட்டம் தான். இது 2ஐயும் பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் இந்த வெத்துவேட்டு விஜய் கதைக்கு அப்புறமா வர்றேன். முதல்ல எடப்பாடியாருக்கும் செங்கோட்டையனுக்கு இருக்கிற பஞ்சாயத்தை பற்றி பார்த்துட்டு போயிடுவான். அதாவது எடப்பாடியாருக்கும் செங்கோட்டையனுக்கும் உள்ளுக்குள்ள என்ன அரசியல் பகை இருக்குதுன்னெலாம் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும். எடப்பாடியாருக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன பஞ்சாயத்துங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தல் சமயத்தில் எடப்பாடியார செங்கோட்டையன் வரைமுறை இல்லாமல் சீண்ட, வாய்க்கு வந்தபடி பேச, அவன் இவங்கிற மாதிரி அவமரியாதையா பேச, எடப்பாடியார் அதுக்கு வலுவான பதிலடியை கொடுத்திருந்தாரு. அந்த கன்றாவியை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வாரு செங்கோட்டையா, இப்படிலாம் பேசிக்கிட்டு திரியிறது உனக்கும் உன் அரசியலுக்கும் நல்லது கிடையாது. சல்லி பயல்களோட விசிலடிச்சான் குஞ்சுகளோட சேர்ந்தா இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் வரும், பக்குவமெல்லாம் வராது. இந்த மாதிரி கேவலமாக பேச தான் தோணும். உனக்கு யாரு கூட சகவாசம் இருக்குதோ அவங்களோட புத்தி தானே வரும். விசிலடிச்சான் குஞ்சுகளோட சேர்ந்தா அப்புறம் அவங்க மாதிரி தான் பேச வரும். எனக்கும் அப்படியெல்லாம் பேச தெரியும் பார்த்துக்க, எடுத்து விட்டேன்னா நாரிரும் பார்த்துக்க. நீ பண்ணினது எல்லாம் நான் வெளியில் சொன்னேன்னா நீ நடமாடவே முடியாது பார்த்துக்க, நாரி போயிடும் பார்த்துக்கன்னு எடப்பாடியார் என்னென்னவோ சொல்ல, அதுக்கு செங்கோட்டையன் திரும்ப பதிலடி கொடுக்கன்னு அது ஒரு மாதிரி அந்த பஞ்சாயத்து இன்னும் முடியாம தான் போயிட்டு இருக்குதுன்னு வைங்க. இதுல எடப்பாடியார் பண்ணினது முரட்டு சம்பவங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா செங்கோட்டையன் அந்த பக்கம் பேசின பேச்சுக்கெல்லாம் எடப்பாடியாரோட பதிலடிங்கிறது ஒரு வகையில் சரிதான். ஆனால் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரே என்னன்னா, எடப்பாடியார் கொடுத்தது அத்தனையும் ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி தான். இதை இன்னும் சரியா சொல்லணும்னா 2 பேரும், அது எடப்பாடியார் ஆகட்டும் அந்த பக்கம் செங்கோட்டையன் ஆகட்டும், 2 பேருமே மாற்றி 2 தெய்வங்களுமே மாற்றி உண்மையை சொல்லிக்கிச்சுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதில் 2 பேர் கொடுத்ததும் ஒப்புதல் வாக்கு மூலம் தான். உன் கதை தெரியாதான்னு செங்கோட்டையன் எடப்பாடியாரை பார்த்து கேட்கறதும், உன் யோகியத கூந்தல் என்னன்னு எனக்கு தெரியாதான்னு எடப்பாடியார் செங்கோட்டையனை பார்த்து கேட்கறதும், அதுக்கு ஆதாரமாக அவங்க முன்வைக்கிற விஷயங்களும் எல்லாம் திரும்பவும் சொல்கிறேன், 2 தெய்வங்களும் மாற்றி உண்மையை சொல்லிக்குதுங்கிற மாதிரி தான் நாம் அதை பார்க்கணும். இதில் மேட்ரு என்னன்னா, எடப்பாடியார் கொடுத்தது அத்தனையும் ஒப்புதல் வாக்கு மூலம். என்கிட்ட எதுக்கு நீங்கள் ஆட்சியை கொடுக்கக்கூடாது, திரும்பவும் எடப்பாடியாரான என் தலைமையில் அதிமுக ஆட்சி ஏன் அமையக்கூடாதுன்னு எடப்பாடியாரே அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டாரு. எடப்பாடியார் சொல்றது எல்லாம் என்ன, நீ என்ன பண்ணின்னு தெரியாதா, நீ மந்திரியா இருக்கிற போது என்ன பண்ணின்னு தெரியாதா, உன் யோகித கூந்தல் என்னன்னு தெரியாதா, உன்னை போனா போகுதுன்னு மந்திரியாக்குனதே நான் தான், மற்ற மந்திரிகளோட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன கூத்தடிச்சின்னு எனக்கு தெரியாதா, அதை பண்ணது எனக்கு தெரியாதா, இதை பண்ணது எனக்கு தெரியாதான்னு எடப்பாடியார் அவர் பலவீனத்தை அத்தனையும் அவர் வாயாலேயே ஒத்துக்கிறாரு. ஏன் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி மீண்டும் அமையக்கூடாதுன்னு எடப்பாடியாரே எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாரு. அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், ரட்டளைக்கு தான் என் ஓட்டு, உயிரே போனாலும் நான் ரட்டளைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு திரிகிற ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் எடப்பாடியாரோட இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. அவர் அத்தனையும் ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கொடுத்துட்டாரு. அவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் மந்திரி பதவி கொடுப்பாரு, அவங்களும் அவங்க இஷ்ட கூந்தலுக்கு தான் செயல்படுவாங்க, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, எடப்பாடியாரால் எதையும் செய்ய முடியாது. இப்படி 7-8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வந்து எதையாவது சொல்லி அவங்கள மிரட்ட தான் அதிகபட்சமாக எடப்பாடியாரால் முடியுமே தவிர ஆக்கப்பூர்வமாலாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவரே ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொடுத்துட்டாரு. ஒப்புதல் வாக்கு மூலம்னு தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாத கொடுத்தாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் கொடுத்தது அத்தனையும் ஒப்புதல் வாக்கு மூலம் தான், ரட்டளைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2 தெய்வங்களும் மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவு ஒண்ணுங்க.
இவங்கள்ட்ட திரும்பி ஆட்சியை கொடுக்கணுமா, எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டே தான் ஆகணுமாங்கிறத நீங்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்ல விஷயமா இருக்கும். இதுல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, எடப்பாடியார் எடுத்து விட்டா தெரியுமான்னு சொல்றாரே தவிர எதையும் எடுத்து விட்ட பாட்டை தான் காணா. அந்த பக்கம் செங்கோட்டையனுக்கு அதே தான், உன் யோகியது என்னன்னு தெரியாதா, நான் சொல்லட்டா உன் யோகியது என்ன, அந்த பக்கம் செங்கோட்டையன்னு சொல்லிட்டு இருக்கிறாரே தவிர ஒன்னுத்தையும் காட்ட மாட்டேங்கிறாரு. அதுதான் ஒரு மாதிரி வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. நாமளா இமேஜின் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது, ஒரு மாதிரி நாமளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. அதா இருக்குமோ, இதா இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, ஏதாவது கிளிகிழிப்பான விஷயமா இருக்குமோ, சே இருக்காது, அது ரெண்டு பேருக்குமே வயசாயிருச்சு, கிளிகிழிப்பான விஷயமா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்போ என்னவா இருக்கும், வேற என்னவா இருக்கும்னு நாமளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதா இருக்குதே தவிர இதுதானே ஒன்று திடமா நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதையாவது எடுத்து விட்டாங்கன்னா பரவாயில்ல. பொதுவாக அரசியல்வாதிங்கன்னா மேடை ஏறினாங்கன்னா மைக்கு பிடிச்சாங்கன்னா இப்படி தான் பேசுவாங்கன்னு வைங்க. உன் யோகிதை என்னன்னு தெரியாதா, நீ அங்கே என்ன பண்ணின்னு தெரியாதா, நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, அதையெல்லாம் எடுத்து விட்டா என்ன ஆகும் தெரியுமா, உன் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனமாயிரும் தெரியாதா, நாரி போயிடுவேன், நாரி நடமாடவே முடியாது நீ அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. கடைசி வரைக்கும் ஒன்றுத்தையும் கண்ணில் காட்ட மாட்டாங்க. இதுலேயும் அந்த மாதிரி தான் நடக்குது. எதையாவது எடுத்து விடுங்க எடப்பாடியார் சார், எதையாவது காட்டுங்க, டெக்ஸ்டாக காட்டுங்க, ஆடியோவாக காட்டுங்க, வீடியோவாக காட்டுங்க. எதையாவது காட்டினீங்கன்னா தானே ஒரு மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும், உங்களுக்கும் அரசியல் ரீதியாக ஏதாவது மைலேஜ் கிடைக்கும், ஏதாவது அனுகூலமாக அது இருக்கும். எதையுமே சொல்லாமல் சும்மா எப்பயும் பேசுகிற மாதிரியே எடுத்து விட்டா நாரிருவ பார்த்துக்கன்னு பேசுறதுலாம் எந்த மீனிங்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க மிஸ்டர் எடப்பாடி சார். அதே தான் செங்கோட்டை இருக்கான். எதையாவது எடுத்து விடுங்க, எங்கள் மனசையெல்லாம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, எங்களையெல்லாம் குதூகலப்படுத்துகிற மாதிரி எதையாவது எடுத்து விடுங்க பாசே. உங்ககிட்ட இருக்கிற ரகசியங்களை எல்லாம் எலெக்ஷன் சமயத்தில் தான் எடுத்து விடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட வெளியிடலாம். அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் என்டர்டெய்னிங்கான விஷயமா தான் இருக்கான். அதில் எனக்கு திடமான நம்பிக்கை இருக்குது. அதனால் பாஸ், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது வெளியிடுங்க பாஸ். நீங்கள் வெளியிடுவீங்கன்ற நம்பிக்கையோட நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். விஜய்னா கோயிலுக்கு போயிருந்தாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. கோயிலுக்கு மட்டும் இல்லை, மசூதி, சர்ச்சு, இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்தே போயிருந்தாரு. அந்த கண்கொள்ளா காட்சியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்படி ஒரு பக்திமான இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஒரே சமயத்தில் மூணுக்கும் போனேன், கோயில், மசூதி, சர்ச்சு, இது மூணுக்கும் போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பக்திமான நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அநேகமாக நீங்களும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அகில உலகத்திலையும் ஒரே சமயத்தில் 3 இடத்துக்கும் போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுன, கடவுள்கிட்ட வேண்டுகோள் வச்ச ஒரு பக்திமான இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கிறீங்களா? பொதுவாக கடவுள் நம்பிக்கையாளர்கள்ங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஏதாவது ஒன்றுக்கு தான் போவாங்க. கோயிலுக்குன்னா கோயிலுக்கு போவாங்க, முஸ்லீமாக இருந்தால் இதுக்கு மசூதிக்கு போவாங்க, கிறிஸ்டியனாக இருந்தால் சர்ச்சுக்கு போவாங்க, அவ்வளவுதான். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இது 3ல இருந்து விலகி நிற்பாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுப்பா, கடவுளை கும்பிட்றாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட உரிமை, அதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அவங்க விருப்பம். எனக்கு இந்த கடவுள் மேலே தான் நம்பிக்கை இருக்குது, இந்த கான்செப்ட் மேலே தான் நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் இங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இல்லைன்றுவாங்க, விலகி நின்றுக்குவாங்க, அவ்வளவுதான். பொதுவாக கடவுள் நம்பிக்கையாளர்கள், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள்ங்கிறவங்க இந்த 2 கேட்டகரியில் தான் இருப்பாங்க. இப்படி 3க்கும் வளைச்சி போகிற ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதனால தான் இந்த வெத்து வேட்டு விஜய கொடூரமான கோமாளின்னு நாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பக்தியா? இதுக்கு பேர் பக்தியான? உண்மையிலேயே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற யாராவது இப்படி 3க்கும் போவாங்களா? கடவுள் நம்புவாரா? ஆக்சுவலாக விஜயோட பக்தியை பார்த்து கடவுளை கீழே இறங்கி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலோகத்தில் இருக்கிற கடவுளை கீழே இறங்கி வந்து, அப்பா நீ என்னையவே மெச்சிட்ட, இனிமேல் நீயே கடவுளாக இருந்துக்க, நான்லாம் கடவுளாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதால என்ன, நான் இது வரைக்கும் படைச்சதுலேயே பண்ணின பெரிய விஷயத்தை விட பல பெரிய விஷயங்களை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதனால் இனிமேல் நீயே கடவுளாக இருந்துக்க, நான் கடவுளாக இல்லை அப்படின்னு விஜய்க்கு கடவுள் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் ஓரமாக உக்காந்தாலும், உண்மையான கடவுள் ஓரமாக உக்காந்தாலும் அதில் ஒரு ஆச்சரியமும் இல்லைங்கிறது தான் என் கருத்து. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் பக்தி கிடையாது, கட்டஞ்செடுத்த பித்தலாட்டம், மொரட்டு பித்தலாட்டம். உண்மையான கடவுள் நம்பிக்கையால் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு தான் போவான். உண்மையிலேயே கடவுளை மதிக்கிறவன், கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவன், கடவுளுடைய சக்தியின் மேலே பயம் இருக்கிறவன் ஒன்றுக்கு தான் போவான். அது ஏதோ ஒன்றா இருக்கான், அவனுக்கு எதில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குதோ அதுக்கு போவான், அவ்வளவுதான். இப்படி 3க்கும் போய் ஒருத்தன் படுத்து உருள்றானா அவன்லாம் கட்டஞ்செடுத்த அயோக்கிய பயலாக தான் இருக்கணும். கடவுள் மேலே இத்தினூண்டு கூட பக்தியோ பயமோ இல்லாதவனாக தான் இருக்கணும். நாம்
நாம சங்கிகளை எப்பயும் சொல்லுவோம், அதாவது இந்த மோடி அமித்ஷா மூஞ்சிகளை எல்லாம் பார்த்தா, இன்ன பிற அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி சங்கிகளின் மூஞ்சிகளை எல்லாம் பார்த்தா கடவுளுக்கு பயப்படுற மாதிரியா தெரியுது? வாய்ப்பே கிடையாது. இவங்களை கண்டு கடவுள் வேணும்னா பயப்படலாமே தவிர கடவுளுக்கு பயப்படுற மூஞ்சிகள்லாம் இது கிடையாது. இவங்கெல்லாம் கடவுளை வச்சு வியாபாரம் பண்றவங்க. இவங்களுக்கு கடவுள், கோயில், பக்தி, சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனை, ஒரு அரசியல் ஆயுதம். மக்களை ஆள்றதுக்கு உண்டான ஒரு அரசியல் ஆயுதம் தான் இந்த கோயில், பக்தி எல்லாம். சங்கிகளுக்கு எப்பயுமே அதுதான். இப்போ இந்த விஷயத்துல விஜயன் சங்கியா தான் மாறி இருக்கிறாப்புல. இன்னும் சொல்ல போனா சங்கிகளே மிஞ்சிட்டாப்புல. அவங்களாவது ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. நாங்க கோயிலுக்கு தான் போவோம், வேற எதுக்கும் போக மாட்டோம்னு ஒண்ணுல தெளிவா இருப்பாங்க. விஜயெல்லாம் அதையும் தாண்டிட்டாப்புல. சங்கிகளையே மிஞ்சின பித்தலாட்டக்காரனா இந்த வெத்து வேட்டு விஜய் மாறி இருக்கிறாப்புல. அதனாலதான் இந்த வெத்து வேட்டு விஜய் எல்லாம் டெபாசிட் இல்லாம தோக்கடிக்கணும்னு நாம திரும்ப திரும்ப சொல்றது. ஒரு அரசியல் தோல்வி, ஒரு வலுவான அரசியல் தோல்விக்கு அப்புறமா இந்த விஜயெல்லாம் எப்படி கொடூரமா அவதாரம் எடுக்கிறாரு, எப்பேற்பட்ட கொடூரமான சங்கியா மாறி நிக்க போறாருங்கிறது எல்லாம் அணில் குஞ்சுகள் பார்க்க தான் போறானுங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எப்பேற்பட்ட பேராபத்தான விஷயமா மாறப்போகுதுங்கிறது எல்லாம் அணில் குஞ்சுகள் பார்க்க தான் போறானுங்க. விஜய் ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையோட இப்போ ஒரு மாதிரி சாஃப்டா போயிட்டு இருக்கிறாரு. ஒரு தோல்வி, ஒரு வலுவான தோல்விக்கு அப்புறம் தான் அந்த ஆளோட கோர முகம்ங்கிறது அத்தனை பேர்த்துக்கும் தெரிய வரும். குறிப்பா அணில் குஞ்சுகள்லாம் அதுக்கப்புறமா தான் இந்த வெத்து வேட்டு விஜயோடைய கொடூர கோர முகத்தை நீங்க எல்லாம் பார்க்க இருக்கிறீங்க. அதற்கான முன்னோட்டம் தான் இப்படி மூணுலையும் போய் படுத்து உருண்டதெல்லாம். கடவுளே கீழே இறங்கி வந்து, எப்பா சாமி, நீ உன் தகுதிக்கும் திறமைக்கும் இந்த முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறதெல்லாம் ரொம்ப சின்னதே, பேசாம நீ கடவுள் ஆயிர, நீ அதுக்கு தகுதியான ஆளுன்னு கடவுளே சொல்ற அளவுக்கு முரட்டுத்தனமான ஒரு பக்தி பித்தலாட்டத்தை இந்த விஜய் பண்ணியிருக்கிறதெல்லாம் விஜய்க்கு பின்னாடி நாளைக்கு வெளிப்பட போற அந்த கொடூர முகத்துக்கான ஒரு முன்னோட்டம் தான். அணில் குஞ்சுகள்லாம் அதை பார்க்க தான் போறீங்க. மற்றபடி இந்த தேர்தலோட முடிவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு விஜய்க்கு இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கடைசியா கடவுளை நம்பி களத்துல இறங்கிட்டாரு. கடவுளை நம்பினா கடவுள்கிட்ட கேட்கல, என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிரு, தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுன்னு கடவுள்கிட்ட அவர் கேட்கல. கடவுள்கிட்ட கேட்கறதா காமன் மேன்ட்ட கேட்கிறாரு. பாரு, நான் 3 இதுக்கும் போறேன், 3 பேருமே எனக்கு ஒண்ணுதான், 3 பேரின் நம்பிக்கையும் மதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட கேட்கிறாப்புல. என்ன நல்லவேன்னு நம்பி ஓட்டு போடுங்க, என்ன நெம்ப நல்லவேன்னு நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நெம்ப நேர்மையா நான் இருப்பேனாக்கேன். அதனாலதான் இந்த 3க்கும் போறேன், எனக்கு இது வேற அது வேறன்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான்னு காமன் மேன்ட்ட கேட்கிறாரு. அவ்வளவுதான். திரும்பவும் சொல்றேன், விஜய்க்கு இருக்கிறது பக்தி கிடையாது, விஜய் பண்றது பித்தலாட்டம். கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவன் ஒண்ணுக்கு தான் போவான். கடவுளை வச்சு அரசியல் பண்றவன் தான் கடவுளின் பேரால என்னத்தை வேணும்னாலும் பண்ணுவான். அவ்வளவுதான். இந்த எக்ஸாமுக்கு சரியா படிக்காத பசங்கள்லாம் கடைசியில கடவுளை நம்பி களத்துல இறங்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் எக்ஸாமுக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கோம், அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம், பயம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நாம எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவோம், எப்படியாவது பாஸ் ஆகணும், படிக்கிறது ஆவறது இல்லை, ஏற்கனவே படிக்கவும் இல்லை, கடைசி நேரத்தில் படிச்செல்லாம் கரையாற முடியாது. அப்போ என்ன பண்றது? நேரடியாக கடவுள் காலில் விழுந்துருவான், கோயிலில் போய் படுத்து உருளுவான். கடவுள் நம்மளை எப்படியாவது காப்பாற்ற மாட்டாரா? கடவுள்கிட்ட கோரிக்கை வைப்பான், என்னை எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டீர்னா கடவுளை உங்களுக்கு நான் அங்க பிரதட்சணம் பண்றேன், படுத்து உருள்றேன், தீ மிதிக்கிறேன், தீச்சட்டி எடுத்து ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டிக்கிட்டோம்னா கடவுள் நம்மளை காப்பாத்திடுவாருங்கிற நம்பிக்கையோட பசங்க எல்லாம் போய் கோயிலில் சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜய் அரசியல் ரீதியா எந்த வேலையும் பார்க்கல. கடைசியா கடவுளை நம்பி களத்துல இறங்கிட்டாப்புல. கடவுளை நேரடியாலாம் கேட்டா ஒன்றும் நடக்காதுன்னு அவருக்கும் தெரியும். அதனால கடவுளை காட்டி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறாப்புல. பார்க்கலாம் மக்கள் எந்த அளவுக்கு ஏமாறுறாங்க. இந்த வெத்து வேட்டு விஜய் காட்டுற இந்த மாதிரியான குரலி வித்தைகளை, இந்த மாதிரியான பித்தலாட்டங்களை, இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்றதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன எவ்வளவு நாள், இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 15 நாளுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிட போகுது. இந்த வெத்து வேட்டு விஜயோட யோகிதை என்னங்கிறது வெட்ட வெளிச்சமாக போகுது. அதனால அதுக்காக வெயிட் பண்ணுவோம். மற்றபடி ஓட்டிங்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. உதயசூரியனுக்கு வாக்களித்து நமது ஜனநாயக கடமையை சிறப்பாக ஆற்றுவோம். அதாவது உதயசூரியனுக்கு ஏன் ஓட்டு போடணுங்கிறதுக்கு ஆழமா அழுத்தம் திருத்தமா பல காரணங்களை சொல்லலாம். அதையெல்லாம் தாண்டி மேலோட்டமாகவே பல விஷயங்களை சொல்லலாம். அதுவே வலிமையானது தான். அந்த காரணங்களே பவர்ஃபுல்லானது தான். திமுக ஆட்சியில் இருந்தால் தான் பலதரப்பட்ட மக்களுக்கு நல்லது நடக்கும். பரந்துபட்ட மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா, பரந்துபட்ட மக்களுக்கு பெரிய அளவுக்கு பலன்கள் போய் சேரணும்னா அதுக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது ஒன்று தான் வழி. மற்ற யாராலையும்
திமுக செயல்படுத்துற அளவுக்கு பறந்துபட்ட மக்களுக்கான நலத்திட்டங்கள்னு எதையும் திட்டமிட்டு செயல்படுத்திடவெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்க தான் அவங்க கொண்டிருக்கிற கொள்கைக்கு குறைஞ்சபட்ச நேர்மையோட செயல்படக்கூடியவங்க. இது வரைக்கும் அப்படித்தான் செயல்பட்டிருக்கிறாங்க, இனியும் செயல்படுவாங்கன்னு தாராளமா நம்பலாம். ஸோ உதயசூரியனுக்கு வாக்களிப்போம், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.